அண்மைச் செய்தி. சேலம் கிச்சிபாளையம் அருகே நாராயண நகர் பகுதியில் பட்டப்பகலில் கொள்ளையர்கள் துணிகரம். தண்ணீர் வேண்டும் என கேட்டு வீட்டிற்கு சென்ற இருவர் பிரேமா என்பவரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இருக்கிறார் நமது செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரம். வணக்கம். சேலத்தில் பட்ட பகலில் வீடு புகுந்து வயதான தம்பதியினை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகர் கிச்சிப்பாளையம் அருகே உள்ள நாராயண நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாதவன்ராஜ் மற்றும் அவரது மனைவி பிரேமா. இவர்கள் வீட்டிற்கு 2 நபர்கள் காலை 10:30 மணிக்கே வந்து தண்ணீர் வேண்டும் என கேட்டு அவர்களிடம் இந்த கழுத்தில் அணிந்த தங்க நகை குறித்து நோட்டமிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் பிற்பகல் மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு வந்து தண்ணீர் கேட்டு அந்த பிரேமன் கழுத்தில் இருந்த அந்த 6.5 பவுன் தங்க செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இது தொடர்பாக அருகில் இருந்தவர்கள் மற்றும் இருந்தவர்கள் குறித்த தகவல் அடிப்படையில் கிச்சிப்பாளையம் காவல்துறை தற்போது அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி காட்சிகளை கொண்டு இந்த திருடி சென்ற 2 நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் நாராயண நகர் பகுதியில் வயதான தம்பதியை குறிவைத்து 6.5 பவுன் தங்க நகையை தண்ணீர் கேட்டு வந்த இருவர்கள் திருடி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். மேலே ஏறி வேறு பக்கம் வந்து எங்களை வந்து உள்ளே தள்ளி அவரை கீழே தள்ளி விட்டாங்க. ஏன்னா வந்து 2 செயினை வந்து கழுத்தை பிடிச்சி 2 செயினை பறிச்சிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். 7 பவுனும் 2 செயின், ஒன்று 3, ஒன்று 4, ஒன்று செல்ஃபோனையும் தூக்கி போயிட்டாங்க. 2 செல்ஃபோனையும் தூக்கி போயிட்டாங்க. ஏமா ஒருத்தர் தெரியும், ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் யாருன்னு தெரியாது. அவ்வளோ. இல்லை, அதான் கத்தி வச்சிருக்கேன் கையில், கத்தி எடுறா நாங்கள் அதை பயந்துட்டோம். அப்புறம் செயினை மட்டும் பிடுங்கிட்டு ஓடி போய் வந்து அந்த பக்கம் லாக் பண்ணிவிட்டு வெளியில் லாக் பண்ணிவிட்டு எங்களை உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டு கொஞ்சம் காய் இந்த பக்கம் கழுத்தில் அவன் செயினை பிடுங்குறப்ப கொஞ்சம் இதாகிடுச்சு.